என்னதான் இது சுந்தரு, அங்கேயே வச்சு கிஃப்ட் ஓபன் பண்ணலாம்ல, ஏன் இங்க வச்சு கிஃப்ட் ஓபன் பண்ணலான்னு சொன்ன? ஓ அதுவானா, அது அங்கன்னா ரொம்ப குட்டியா தானே இருக்கு, எல்லா கிஃப்டையும் எடுத்து வச்சு பண்ண முடியாதுல்ல, அதனால தான் இந்த ரூம் ரொம்ப பெருசா இருக்கறனால உங்களுக்கு கூப்பிட்டு வந்தேன். சரி சரி, சீக்கிரம் கிஃப்ட் ஓபன் பண்ணு. மொத்தம் உனக்கு 5-6 கிஃப்ட் வந்திருக்கும் போல. நாங்க 3 பேரும் ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம். அம்மா அப்பா அவங்க எல்லாம் நிறைய வாங்கி கொடுத்துருக்காங்க. ஓ அப்படியா, ஏ ஜாலி ஜாலி, எனக்கு நிறைய கிஃப்ட் வந்துருச்சு. ஓகே, நான் என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ண போறேன். இது நல்லாவே பெருசா இருக்கு. என் ஃபர்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ண போறேன். ஐயா, எனக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட்ல ஒரு ஃபுட்பால் கிடைச்சிருக்கு. செகண்ட் கிஃப்ட் பாத்தீங்களா, அதுவே என்னை ஓபன் பண்ணுன்னு கிடந்து குதிச்சிட்டு இருக்கு. யாராவது அதை சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க. செகண்ட் கிஃப்ட் வேற யாராவது ஓபன் பண்ணுங்க. ஏய் சுந்தரே, நான் ஓபன் பண்றதா? சரி நிக்கி அக்கா, நீங்களே ஓபன் பண்ணுங்க. இப்படி என்ன இருக்கும் இப்படி குடிச்சிட்டு இருக்கு? இங்க பாரு, யாரோ ஒருத்தங்க நீ ஒழுங்காவே படிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு புக் வாங்கி கொடுத்திருக்காங்க. இது யாரு? டேய் மணி, நீ தானடா இது வாங்கி கொடுத்த? இல்லடா, நான் எல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நல்ல கிஃப்டா வாங்கி கொடுத்தேன் உனக்கு. ஆனா நம்ம அம்மா வாங்கி கொடுத்திருப்பாங்களா இல்ல பாட்டி வாங்கி கொடுத்திருப்பாங்களா? டேய், நான் அதான்டா வாங்கி கொடுத்தேன். என்னடா நீங்க இந்த மாதிரி ஒரு புக் போய் என்னோட பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கீங்க? ஒன்றும் சாதாரண புக்கு இல்லை, நீ கேட்குறதெல்லாம் இந்த புக்கு கொடுக்கும். எல்லாரும் அந்த புக்குக்குள்ள நீ சொல்லு, அது நீ என்ன சொல்றியோ அதை அப்படியே கொடுக்கும். என்ன சொல்றீங்க? சரி பார்க்கலாம். நிக்கியக்கா இங்க கொடுங்க பார்க்கலாம். ஆப்ரா கடாப்ரா, இப்போ எனக்கு மேஜிக் பண்றவங்க போதுற ஒரு தொப்பி வேணும், குடு. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே கொடுத்துருச்சு பாரு. ஆமாண்ணா, நீங்க சொல்றது கரெக்ட் தானா. தேங்க் யூ சோ மச்னா. ஆனாலும் இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன்னா, ஃபர்ஸ்ட் 100 வாட்டி மட்டும் நீ யூஸ் பண்ண முடியும். நீ 100 வாட்டி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பியும் இதை தூக்கி போட வேண்டியதான். அதான் 100 வாட்டி இருக்குல்ல, நான் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் இந்த புக் கிட்ட கேட்டு வாங்கிப்பேன். அதை ஓரமா வச்சுட்டு நெக்ஸ்ட் கிஃப்ட் ஓபன் பண்ணு. என்னது இது? இது இவ்ளோ பெரிய கிஃப்டா இருக்கு. யார் வாங்கி கொடுத்தது? இது வேற யாரும் இல்ல, நான் தான் வாங்கி கொடுத்தேன். உனக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். அப்படியா, ஜாலி. நான் இதை இப்பமே ஓபன் பண்ண போறேன்க்கா. 1 2 3. என்னது இது? நான் ரொம்ப நாளா கேட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஸ்கேட்டிங் போர்டே வாங்கி கொடுத்தீங்களா? ஆமாண்டா சுந்தரே, தேங்க் யூ சோ மச்க்கா. இப்பமே இதுல ஒரு ரவுண்ட் போறேன். போயிட்டு வா, ஆனால் இப்ப வேண்டாம். நெக்ஸ்ட் இருக்க கிஃப்ட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு லாஸ்டா போ. ஓகேக்கா? யாரு நெக்ஸ்ட்? நிக்கியக்கா மாதிரியே பெரிய கிஃப்டா வாங்கி கொடுத்திருக்காங்க. இது நான் தானா சுந்தரு, நீ ஓபன் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கும். ஏய் பைக்கா? பைக் எப்படி நான் ஓட்ட முடியும்? அதுவா, இது நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு பைக் இல்ல, இது சின்ன பசங்களுக்காகவே உருவாக்குன பைக்கு. இது நீ உட்கார்ந்து எங்க போகணும் அப்படின்னு சொன்னு வச்சுக்கோ, இதுவே எங்க போகணுமோ கூட்டிட்டு போயிரும். புரியா? ஆமா, ஆனா டெய்லியும் இது நீ தொடச்சி வச்சிடணும், பேட்டரியும் மாத்திரணும். கண்டிப்பா பண்ணிடுவேன். தேங்க் யூ சோ 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 மச் மணி. அதெல்லாம் போகட்டும், உங்க அம்மாவும் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தாங்க, அதை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணு. சரிதான் மணி. என்னடா இது இவ்ளோ பெரிய கிஃப்டா இருக்கு? எனக்கும் என்னன்னே புரியல, அப்படியே தலையே சுத்துது. நம்மளோட ஹைட்டா இருக்கும் போல, ஓபன் பண்றதுக்கே 3 நாள் ஆயிரும். சொல்றது கரெக்ட் தான்டா. இவ்ளோ பெரிய கிஃப்ட் என் வாழ்க்கையிலேயே பார்த்தது இல்ல. ஆமா, சீக்கிரம் ஓபன் பண்ணு. சரி, நம்ம ஓபன் பண்ணிடலாம். நான் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த ரோலிங் சேர் தான் எங்க அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாங்கி கொடுத்திருக்காங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த மாதிரி கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் எல்லாம் வாங்காதீங்க. சீப் அண்ட் பெஸ்டா இருக்க கிஃப்ட் வாங்குங்க. ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் நீங்க வாங்குனீங்க